Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தனியார் விடுதிகள், லாட்ஜுகள், தங்கும் ஹோட்டல்கள் சிண்டிகேட் அமைத்து ரூம் ஃபுல்லாகிவிட்டது என டிமாண்ட் ஏற்றி கட்டாய கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. ராமேஸ்வரம் சென்று வந்தால் புண்ணியத்தோடு வருவோமோ இல்லையோ, நிச்சயம் காலி பர்ஸோடுதான் வருவோம் என சொல்லும் அளவுக்கு திரும்பும் இடமெல்லாம் கட்டண கொள்ளை தலைவிரித்தாடுவதாக பக்தர்கள் குமுறுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி கோவில் காசிக்கு நிகரான புனித தலமாகவும் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றாகவும் விளங்குவதால் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்து அக்னி தீர்த்தம் உள்ளிட்ட தீர்த்தங்களில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். அரையாண்டு விடுமுறை, சபரிமலை சீசன், ஓம் சக்தி கோவில் சீசன் காரணமாக கடந்த சில நாட்களாகவே பக்தர்களின் வருகை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையை பயன்படுத்திக் கொண்டு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், உணவக உரிமையாளர்கள் என பலரும் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. விடுதிகளை பொறுத்தவரையில் உரிமையாளர்கள் அனைவரும் சிண்டிகேட் போல செயல்பட்டு பக்தர்கள் எங்கு தங்க வேண்டும், எந்த கட்டணத்தை தர வேண்டும் என மறைமுகமாக நிர்ணயம் செய்து மோசடியில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. தனியார் விடுதிகள், லாட்ஜ்கள், தங்கும் ஹோட்டல்கள் சிண்டிகேட் அமைத்து இணையதளத்தில் மொத்த ரூம்களை லாக் செய்துவிட்டு நேரில் வரும் பக்தர்களிடம் ரூம் ஃபுல் என டிமாண்ட் ஏற்படுத்துவது வாடிக்கையாக மாறிவிட்டது. ஆட்டோ கேட்டாக்கா 500 ரூபாய் 1000 ரூபாய் கேட்குறாங்க. ஒருத்தருக்கு எப்படி நம்மளால கொடுக்க முடியும்? ரூம் கேட்டாக்கா ஒருத்தருக்கு 50,000 60,000 சொல்றாங்க. குழந்தைங்களை வச்சு ரொம்ப நாங்கள் சாமியே பார்க்கல, ரொம்ப கஷ்டமா போயின்னுக்கிறோம். மேலும் அறைகளின் தங்கும் வாடகையை பன்மடங்கு உயர்த்தி புக் செய்வதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. அதுவும் இப்போது சீசன் நேரம் என்பதால் 5,000 10,000 என இருந்த விடுதி அறைகளின் வாடகை ஒரே அடியாக 40,000 50,000 ரூபாயாக உயர்த்தி மக்களை கடும் இன்னலுக்கு ஆழ்த்தியுள்ளனர். பெரும் லாப நோக்கத்திற்காக வழக்கமான 24 மணி நேர வாடகை நேரம் 12 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. இதனால் குடும்பமாக வரும் சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் வேறு வழியில்லாமல் கூடுதல் பணத்தை செலவிட்டு பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதனை அரசும் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதுதான் வேதனையிலும் வேதனை. ரூமுக்கெல்லாம் கேட்டால் 50,000 60,000 அப்படியெல்லாம் கேட்குறாங்க. அதனால கொடுக்க முடியல. நாங்கள் அங்கே வரைக்கும் நடந்து வந்து இருக்குங்க. நாங்கள் தனியார் விடுதிகள் மட்டுமல்ல, ஆட்டோ, வாடகை வேன்கள் என அனைத்து வாடகைகளுமே உச்சத்தை தொட்டிருக்கின்றன. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நடந்தே செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பெங்களூர்லேருந்து வந்துருக்குறாங்க. ஆட்டோ கேட்குறாங்க, 500 1000 கேட்குறாங்க. அங்கேருந்து நடந்து தான் வந்திருக்கோம். வரமாட்டாங்க, கூப்பிட்டா வரமாட்டானாங்க. பணம் எவ்வளோ கேட்குறாங்க. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் சாமியை பார்க்க முடியாமல் இரவு தங்கி காலையில் தரிசனம் மேற்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாலும் தங்குவதற்கு விடுதி கிடைக்காமலும் கிடைத்த விடுதிக்கு கட்டணமாக கையில் இருக்கும் மொத்த பணத்தையும் கொடுத்துவிட்டு போகும் நிலையில்தான் ராமேஸ்வரம் உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தவிர ராமேஸ்வரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகளுள் ஒன்றாக போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. பாதைகளை முறைப்படுத்தாமல் போக்குவரத்து போலீசாரும் அலட்சியம் காட்டுவதாக புகார் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி கழிப்பிட வசதி இல்லாததால் பெண்களும் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். ராமேஸ்வரம் கோவில் உண்டியல் வருமானம் அதிக அளவில் கிடைக்கும் நிலையில் அதை வழங்கும் பக்தர்களுக்கு எந்தவித வசதியையும் அறநிலையத்துறையும் அரசு நிர்வாகமும் ஏற்படுத்தி தராதது மக்களை கோபத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் புபேஷ். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.